அந்த காலகட்டத்தில் நம்ம இந்தியாவில் நம்மளுடைய வாழ்க்கை பகுதியை வேத காலத்தில் 4 விதமாக பிரித்து வச்சாங்க. பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னாங்க. இந்த பிரம்மச்சரியம்ன்றத நம்ம வெறும் படிப்பு காலம் அப்படின்னு சொல்லி நம்மலாம் புரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த பிரம்மச்சரியத்துக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த அறிவை நீ பெறுவதன் மூலமாக பிரம்மம்னா அப்சல்யூட் ட்ரூத்னு சொல்லி சொல்றேன், எது நிரந்தரமான உண்மையோ அதை தேடி செல்வதற்கு தேவையான அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டிய வயது. அதுக்கு பேர் தான் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் நம்ம என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்க புரிஞ்சிருக்கோம்னா, கல்யாணமாகாம பேச்சுலராக இருக்கிறது, பிரம்மச்சாரியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை முழுமையாக ஆண்டு அந்த விஷயத்தில் ஒரு ஆளுமை தன்மையை பெற்றவர்னு சொல்லி சொல்லலாம். ஸோ பிரம்மத்தை முழுமையாக ஆளுமை புரிந்து கொண்டவனுக்கு பேர் பிரம்மச்சாரி. அதை தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்மளுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாஸ்திரம் சொல்லி சொல்லுவாங்க.